வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். பங்குச்சந்தையில் ஆல்மோஸ்ட் 93% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பணத்தை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிமைனிங் 7% சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் கிடையாது. அதில் 6% பார்த்தீங்கன்னாக்கா லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் ஒரு மிடில் லேயரில் மார்ஜின்குள்ளேயே வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரிமைனிங் 1% தான் வந்து சக்ஸஸ் ஆகுறாங்க. ஸோ அவங்க எப்படி சக்ஸஸ் ஆகுறாங்க, ஹவு டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டில் பணத்தை யார் இழக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் யார் யார் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது கம்பெனியினுடைய ஓனர்ஸ். கம்பெனியினோட ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ப்ரொமோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் தான் கம்பெனியோட ஓனர். ஸோ அவன் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு லாஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ராஃபிட்டில் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ அவனுடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ரெவன்யூ கம்மியாக இருக்கும், இல்லைனா அவனுடைய ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். ப்ராஃபிட் தான் கம்மியாக இருக்குது, ரெவன்யூ தான் கம்மியாக இருக்குது, அவனோட கேபிட்டல் வந்து லாஸ் ஆகலை. ஸோ அவனுக்கு வந்து லாஸுக்குரிய வாய்ப்புகள் கம்மி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஐஐ. எஃப்ஐஐ அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன், டிஏன்றது வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன். இவங்க ரெண்டு பேருமே யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ அப்படின்றது வந்து ஃபாரின்லேருந்து இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோ அல்லது பேங்கிங்கோ அல்லது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ இருக்கலாம். டிஐஏ அப்படின்றது வந்து இந்தியாவில் உள்ள, அதாவது டொமஸ்டிக்கில் உள்ள ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இல்லைனா பேங்கர்ஸ் இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், இவங்க தான் வந்து டிஐஇ. ஸோ எஃப்ஐஐயோ அல்லது டிஐயோ ஒரு பையோ அல்லது செல்லோ மார்க்கெட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து பல கோடிகளை வச்சு பண்ணுவாங்க. அதாவது 500 crores அல்லது 1000 crores அல்லது 2000 crores அப்படின்னு மார்க்கெட்டில் வந்து அவங்க பையோ அல்லது செல்லோ பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது மார்க்கெட்டினுடைய டைரெக்ஷனே மூவ் ஆகும். அதனால் அவங்க ரெண்டு பேருமே லாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா மார்க்கெட்டினுடைய டைரெக்ஷனையே டிசைட் பண்ணுறது அவங்களுடைய பையோ அல்லது செல்லோ தான். அப்போனா மார்க்கெட்டில் யார் தான் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் நானும் பொதுமக்கள். அதாவது மார்க்கெட்டில் போயிட்டு பையோ அல்லது செல்லோ அல்லது ஆப்ஷன் ட்ரேடிங்கோ அல்லது ஃபியூச்சர் ட்ரேடிங்கோ பண்ணக்கூடிய நாம் தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். லாஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு தான். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். இவங்க எங்கே லூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அடுத்தது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டெப்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் பண்ணக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்கலாம், இல்லது ஒரு பாண்ட்ஸாக இருக்கலாம். பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இது மேபி கவர்மெண்ட் இஷ்யூடு பாண்ட்ஸாக இருக்கலாம். கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் பாண்ட்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், இல்லை ட்ரெஷரி பில்ஸாக இருக்கலாம். ஸோ இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட்ஸாக கூட இருக்கலாம். இது எல்லாமே வந்து டெப்ட்டில் வரும். டெப்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நோக்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அதில் லூஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து லூஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து அந்த போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே டைவர்சிஃபை பண்ணி எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணணும், ஸோ எந்த கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு, எந்த கம்பெனியை வந்து சேஞ்ச் பண்ணணும், ஸோ அதெல்லாம் வந்து அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஈச் அண்ட் எவரி ஃபண்டில். அதனால் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து லாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. மேபி உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி கொஞ்சம், அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் வரலாம், லாபமும் வரலாம். ஒருவேளை சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு லாபமே தராமல் போனாலும் போகலாம். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய கேபிட்டலே போகும் அப்படின்ற சூழ்நிலை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வரதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஈக்விட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஸ்டாக்கை வந்து பையோ அல்லது செல்லோ பண்ணி ஷார்ட் டேர்ம்லேயோ அல்லது லாங் டேர்ம்லேயோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாக்கை வாங்கி அல்லது விற்கிறது தான் வந்து ஈக்விட்டியில் வரும். ஸோ ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை ஸ்டாக் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுருக்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ். அந்த மார்க்கெட் எப்போ வந்து உங்களுக்கு திருப்பி ரெக்கவர் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஷியோவிலேருந்து கீழே வருது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஆவரேஜ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ உங்களால் வந்து திருப்பி அது மார்க்கெட்டில் வந்து ரெக்கவரி ஆகும். அன்டில் அன்லெஸ் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் வர்ற வரைக்கும் ஈக்விட்டிஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. அப்படி ஒருவேளை அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அதனுடைய புக் வேல்யூ அல்லது ஃபேஸ் வேல்யூ என்னவோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் குறைவு. அடுத்தது வந்து இன்ட்ராடே அப்படின்னு சொல்கிறது வந்து டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது மார்க்கெட் வந்து மார்னிங் 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 க்ளோஸ் ஆகும். இந்த டைமுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு விற்கணும். அதாவது வந்து இந்த டைமுக்குள்ளவே நீங்கள் வந்து அந்த டே ட்ரேடிங்கை வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வந்து அந்த மார்க்கெட்லேருந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த 3:30 மார்க்கெட் க்ளோசிங் டைம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். அப்போ அது லாபமும் அல்லது நஷ்டமும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அது வந்து இன்ட்ராடேவில் வந்து பணத்தை லூஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மார்க்கெட் வந்து உங்களுடைய டைரெக்ஷனில் போனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நஷ்டமாகும். ஒருவேளை மார்க்கெட் லாஸ் ஆகுது, அதனால் வந்து அதை கண்டினியூ பண்ணி இன்னும் 2 நாள் வச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முடியாது. அந்த நாளுக்குள்ளேயே அந்த ட்ரேடிங் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதனால் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்தது வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இது ரெண்டுமே வந்து கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங். அதாவது வந்து வீக்லி கான்ட்ராக்ட் இருக்குது, மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்குது. இந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ட்ரேடிங் தான் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து பணத்தை லூஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கான்ட்ராக்ட் பீரியடுக்குள்ளே அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து உங்களுடைய மார்க்கெட்டினுடைய எக்ஸ்பெக்டேஷன் நோக்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நஷ்டம் கிடைக்கும். இதில் வந்து ஹெட்ஜிங் அண்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதை எப்படி அவரேஜிங் பண்ணுறது அப்படின்ட்டு அதெல்லாம் டிஃப்ரெண்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி, ட்ரேடர்ஸ்லாம் எங்கே அதிகமாக லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ராடேவிலையும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்லேயும் தான். அடுத்தது இன்ட்ராடேவிலையும் எஃப்என்ஓலையும் ஏன் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டைம் பவுண்டு கான்ட்ராக்ட். டைம் பவுண்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா 3:30 க்ளோஸ் ஆகும். அந்த டைமுக்குள்ளேயே மார்க்கெட்டை வந்து அவங்களுடைய டைரெக்ஷனில் ஃபேவராக போனாலும் சரி, ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனாலும் சரி, அவங்க வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும். எஃப்என்ஓ பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரி டைப் இருக்குது. அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே அவங்க வந்து ட்ரேட் பண்ணி ஆகணும். மார்க்கெட் அவங்களுடைய டைரெக்ஷனில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு லாபமாக இருக்கும். அவங்களுடைய ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது அப்படின்னு சொன்னாக்கா அவங்க லூஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். அதனுடைய எக்ஸ்பைரியும் அதனுடைய டைம் பவுண்டு தான் மெயின் ரீசன். செகண்ட் வந்து லேக் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணணும் அப்படின்றத வந்து ப்ராப்பராக டிசைட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த டிசிஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய கேபிட்டலே இழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக போயிடும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து அதிகமாக கொண்டு போகிறீங்களோ இல்லையோ உங்களோட கேபிட்டலை வந்து இழந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லேக் ஆஃப் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது நேற்று வந்து மார்க்கெட் இந்த பக்கம் போச்சு அதனால் நான் இந்த பக்கம் வாங்குகிறேன். ஸோ இது மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது ஷார்ட் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த ட்ரேடிங் நடக்கிறதுனால மார்க்கெட் வந்து உங்களுடைய டைரெக்ஷனில் போகிறதுக்குரிய ப்ராபபிலிட்டிஸ் அது சக்ஸஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் கம்மி தான். அதுக்கு அடுத்தது வந்து எமோஷனல் மேனேஜ்மெண்ட். எமோஷனல் மேனேஜ்மெண்ட் தான் கீ. ஆல்மோஸ்ட் என்ன கேட்டிங்கனாக்கா எல்லா அதர் ரீசனை விட எமோஷனல் மேனேஜ்மெண்ட் தான் மெயினான ரீசன். அதாவது ட்ரேடிங்கில் வந்து எல்லாருமே லூஸ் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் வந்து எமோஷனல் மேனேஜ்மெண்ட் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். எமோஷனல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பணத்தை லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம மைண்டுக்குள்ளே வந்து ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகும் பொழுது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அது பெரிய ட்ரிகராக இருக்கும். கண்டிப்பாக எமோஷனல் இஷ்யூஸ் உண்டாக்கும். ஸோ அந்த எமோஷனலை வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு லாஸில் தான் கொண்டு போய் விடும். அதுக்கு அடுத்தது சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் ஆனால் அவங்களோட கேபிட்டல் வந்து குறைஞ்சிக்கிட்டு வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய டிரான்சாக்ஷன் காஸ்ட். அதாவது வந்து புரோக்கர்ஸ் வந்து செர்டன் பர்சன்டேஜை வந்து நீங்கள் உங்களுடைய பை அண்ட் செல்லுக்கு வந்து பிடிப்பாங்க. அதேமாரி செபிக்கினுடைய காஸ்ட், அதுமாரி டேக்ஸஸ் அது இதுன்னு இருக்குது. நீங்கள் ஒரு லாபத்தில் அடைஞ்சாலும் சரி, நஷ்டம் அடைஞ்சாலும் சரி, இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை இக்னோர் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய கேபிட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடில் நீங்கள் நியூட்ரலில் வந்து முடித்தாலும் கூட உங்களுக்கு டிரான்சாக்ஷன் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரேடிங் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்டுக்கு மேலே போய் தான் நிறுத்தணும். அதுக்கு கீழே வந்து நிறுத்துறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் உங்களுக்கு லாஸ் தான். அதுக்கு அடுத்தது வந்து லேக் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறது வந்து அதாவது வந்து நான் இந்த ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பர்டிகுலர் செட்டப்பில் வரணும், அப்போ மட்டும்தான் பண்ணணும். ஒரு வேளை அந்த செட்டப் வரல அப்படின்னு சொன்னாக்கா விட்டுடணும். திருப்பி அதில் போயிட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் காலையில் 9:15 3:30 வரைக்கும் அது பின்னாடியே போயிட்டு அது பின்னாடியே வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஒரு பர்டிகுலர் ட்ரேடிங் செட்டப்பை வைக்கிறது. இந்த ட்ரேடிங் செட்டப் இதுதான் என்னுடைய ட்ரேடிங் செட்டப்.
இப்படி வந்தால் தான் நான் ட்ரேட் எடுப்பேன், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பேன், இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவேன். அது மாதிரி ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியில் டிசிப்ளினாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் ஃபாலோ பண்ணுறது தான். அது இல்லை அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். இதில் வந்து நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறத விட இருக்கிற பணத்தை விட்டுறக்கூடாதுன்றதுல உங்களோட ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு அடுத்த ரீசன் நாலேஜே இல்லாமல் வந்து எஃப்என்ஓ பண்ணுறது, இன்ட்ராடே பண்ணுறது. அதாவது அவங்களுக்கு அந்த ஸ்டாக்கை பற்றியும் அந்த எஃப்என்ஓ பற்றியும் எந்த நாலேஜும் இருக்காது. பட் யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டோ அல்லது மொபைல் காலில் எடுத்துக்கிட்டோ டைரெக்டாக பை பண்ணுறது அல்லது செல் பண்ணுறது, அப்படி பண்ணாக்கா லாஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது வந்து 1000 ரூபாய் போயிட்டு 10,000 ரூபா வரணும், 1000 ரூபா எனக்கு போட்டுட்டு 1 lakh வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா டெஃபினட்டாக அது வந்து அன்ரியலிஸ்டிக். அது வந்து மார்க்கெட்டில் வந்து டெஃபினட்டாக நடக்காது. உங்களோட கேபிட்டல் போகிறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த ரீசன்ஸ் இப்போ நம்ம பார்த்த 9 ரீசன் தான் இன்ட்ராடேவிலையும் எஃப்என்ஏவிலையும் மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் பண்ணுறதுக்குரிய காரணங்கள். சரி, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸினுடைய ஃபண்டாக என்ன, அவங்க வந்து என்ன பண்ணாக்கா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின் தான். நம்ம சொன்ன மாதிரி டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறது வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு உட்காரதோ அல்லது தலை சீவிட்டு உட்காரதோ கிடையாது. டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ராப்பரான ட்ரேடிங் செட்டப். அதாவது இந்த மார்க்கெட்டில் இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன், இந்த ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட் வந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். அப்படி வரலனாக்கா அது 2 நாளாக இருந்தாலும் 4 நாளாக இருந்தாலும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இந்த ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட் உட்காரும் பொழுது நான் ட்ரேட் பண்ணுவேன், இல்லைனா விட்டுடுவேன். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதாவது உங்களுடைய கேபிட்டலை வந்து பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் போயிடுச்சு, இன்னும் ஒரு 10 பாயிண்ட் போய்டும், 10 பாயிண்ட் போடணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்த கேபிட்டலும் போயிடும். நீங்கள் கரெக்டாக எந்த பிளேஸில் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸை வைக்கணும். அதே சமயம் நீங்கள் எந்த இடத்துல ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஓவரான கிரிடியில் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய இடத்துல அமைதியாக இருந்துட்டு திருப்பி மார்க்கெட் கீழே வந்துடுச்சு, திருப்பி மைனஸில் போயிடுச்சு அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பணம் வந்து போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கேபிட்டலை வந்து உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லாஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் வேணும். நீங்கள் வந்து லாஸை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா உங்களால் ட்ரேடிங்கே பண்ண முடியாது. நீங்கள் இன்ட்ராடே அல்லது எஃப்என்ஓ அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாஸ் வரும். அதாவது நீங்கள் பண்ணுற டேஸில் வந்து மொத்தமாக ஒரு 10 நாள் பண்ணிங்கனாக்கா அதில் 7 days வந்து லாஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. பட் ரிமைனிங் 3 days தான் வந்து மார்க்கெட் வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலாம். பட் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் வேணும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வந்து 100% அக்யூரேசி வந்து எதிர்பார்க்க முடியாது. ஷேர் மார்க்கெட் அதனுடைய டைரெக்ஷனில் தான் போகும். நீங்கள் வந்து அதில் வந்து 100% அக்யூரேசியை வந்து டெஃபினட்டாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு 50 to 60% வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் உங்களோட டைரெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னாலே அதுவே வந்து ஒரு பொதுவாரமானதாக இருக்கும். நீங்கள் டெய்லி வந்து உங்களுக்கு நான் இப்படி தான் வேணும், மார்க்கெட்டை இப்படி தான் வரணும், இப்படி தான் உட்காரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அந்த அக்யூரேசியில் வந்து உட்காராது. அது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக லாஸில் கொண்டு போய் விட்டுடும். இன்ட்ராடே அல்லது எஃப்என்ஓ பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேடிங் தான் பண்ணணும். ஸோ ரிவெஞ்ச் ட்ரேடிங்கோ அல்லது வந்து அதிகமாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் திருப்பி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு கம்ப்ளீட்டாக கேம்லிங் ஆகிடும். டெஃபினட்டாக உங்களுடைய கேபிட்டல் வந்து குயிக்காகவே வந்து காலியாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஓவர் ட்ரேடிங் வந்து பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங்ன்ற கான்செப்டை வந்து கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். மார்க்கெட் வந்து நீங்கள் நினைச்ச டைரெக்ஷனில் வரணும், அது வர்ற வரைக்கும் நான் வந்து இப்படி புல் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது நடக்காது. அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளும் கிடையாது. அதனால் உங்களுக்கு நடக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கேபிட்டல் தான் லூஸ் ஆகும். மார்க்கெட்டினுடைய டைரெக்ஷன் எந்தவாக இருந்தாலும் எந்த டைரெக்ஷனாக இருந்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கணும். உங்களுடைய ட்ரேடிங் செட்டப்பில் வந்தால் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்ற கான்செப்டில் கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகினீங்கன்னாக்கா உடனே அந்த ஸ்ட்ராட்டஜியை போய் டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் 1 month வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸோ ஓகே இந்த ட்ரேடிங் வந்து இந்த இடத்துல வந்து நான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்குறேன், ஸோ இந்த இடத்துல விற்கிறேன் அப்படின்னு ஒரு பேப்பரில் மட்டும் நோட் பண்ணி வைங்க. பட் டைரெக்டாக வாங்க போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் 1 month வந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த 1 monthல வந்து எவ்வளோ லாபம் வந்திருக்கு, எவ்வளோ நஷ்டம் வந்திருக்கு அப்படின்றத வந்து பேப்பரில் நோட் பண்ணிக்கிட்டு வாங்க. அந்த 1 monthக்கு அப்புறம் இது வந்து ஓவராலாக உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்திருக்குதா, எத்தனை நாள் வந்து லாஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை நாள் வந்து உங்களுக்கு வந்து லாபம் வந்திருக்கு அப்படின்றத நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிய வரும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டாப் லாஸையும் ப்ராஃபிட் புக்கிங்கையும் 1:2ன்ற ரேஷியோவில் வைக்கணும். அதாவது 1000 ரூபா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா
ரூ. 2000 வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும். அதனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் பார்க்கும்பொழுது ஒரு லாபம் வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கையில் வந்து ஒரு நோட்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா ட்ரேடிங்கையும் அந்த நோட்டில் வந்து நோட் பண்ணிட்டு வரணும். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்தீங்க, எவ்வளோ வேல்யூவில் எடுத்தீங்க, இப்போ அது வந்து எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க, ஸோ அதனுடைய ப்ராஃபிட் புக்கிங் எங்கே வைக்கிறீங்க, அது லாபமாச்சா நஷ்டமாச்சா, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வரணும். இல்லைன்னா நீங்கள் 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மேபி லாஸ் பண்ணியிருப்பீங்க, மேபி சின்ன அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும், ஆனால் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் ப்ராப்பராக எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரு நோட் போட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். இன்ட்ராடேவையும் F1O பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி அதனுடைய ட்ரேடிங் நடக்காது. இது டெக்னிக்கலை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அதனால் சடனாக ஒரு நியூஸ் வருது அப்படின்னாக்கா உடனே இங்கேருந்து போயிட்டு பையோவில் செல்லோ பண்ணக்கூடாது. F1O பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி அந்த செகண்டில் என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வர்ற வரைக்கும், உங்களுடைய செட்டப் வர்ற வரைக்கும் அமைதியாக வெயிட் பண்ணணும். அந்த செட்டப்புக்குள்ளே வந்தால் மட்டும்தான் என்ட்ரி ஆகணும். அந்த செட்டப்புக்கு வரலன்னா விட்டுணும். 9:30க்கு பண்ணக்கூடிய செட்டப்பை 1:30க்கு போய் பண்ணிங்கன்னா எஃப்ஐஏயோ டிஏயோ ஒரு சேலோ பையோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் அடிச்சானாக்கா ஒட்டுமொத்த கேபிட்டலும் ஒரே நாளில் முடிஞ்சிடும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 12 o'clock நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே எந்த ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா 12:30, 1:30, 2:30 இந்த டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ டிஐனுடைய ஆக்ஷன்ஸ் வந்து பெருசாக இருக்கும். அவனுங்க வந்து பையோ அல்லது செல்லோ பண்ணும்போது நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸோ உங்களுடைய கேபிட்டல் வந்து மொத்தமாக போகிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கும், ஹெவி லாஸ் வரதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கும். அதே சமயம் ப்ராஃபிட்டுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. பட் அது லக்கை பேஸ் பண்ணி போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ வெரி மச். பாய்.